காய்ஸ், நம்ம டீசல் புல்லட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ வாங்க இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் ரீஸ்டோர் பண்ணோம், ஸோ என்ன எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். கம்மிங் பை இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 5 HP டீசல் இன்ஜின், 4 ஸ்பீட் கியர் பாக்ஸோட மேட் ஆகிருக்கும். அண்ட் வண்டியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா மேட் க்ரீன் அண்ட் மேட் பிளாக் பெயிண்ட் ஸ்கீம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹெட்லைட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடி செட்டப் இது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸு, டிஆர்எல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டடாக ஒரே இதில் வந்துடும். ஆல்சோ நம்ம இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பல்புமே மேலே இருக்க 2 பார்க்கிங் பல்புமே ஃபுல்லாக மாற்றிட்டோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போது இதான் வந்து பார்த்தீங்கன்னா லோ பீம் இது. அண்ட் ஹை பீம் போட்டிங்க அப்படின்னா எல்லா எல்இடியுமே சேர்ந்து எரியும். ஸோ அதான் ஹை பீம். ஸோ இது ஒரு 55 வாட்ஸுக்கான எல்இடி செட்டப் இது. அண்ட் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1800 வந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன மாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பிரேக் பிளேட் வந்து மாட்டணும், கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம், பாலிஷ் போடல. பிகாஸ் ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆனாலும் நம்ம பாலிஷ் போட்டால் நல்லா இல்லை. ஸோ அதனால தான் நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஒரு 2 ஹார்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாட்டியிருக்கோம். ஆக்சுவலாக வண்டி மலையிலே நின்றனால அந்த ஹார்ன் வந்து துரு பிடிச்சிச்சு. அதோடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா நியர்லி 1200 வந்துச்சு. அண்ட் மெயின் திங் பார்த்திங்கன்னா டேங்க்கு, தென் இந்த ஏர் ஃபில்டர்லாம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஏர் ஃபில்ட்ரு, தென் ஃபியூல் ஃபில்டரும் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். பிகாஸ் ரொம்ப பழசாயிடுச்சு. அதனால் பெயிண்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஸ்டெப்பே. தென் இந்த கிளச் கேஸ்க்கும் பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த சைட் பாக்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா வண்டியோடு வந்தது தான். நம்ம ஜஸ்ட் பெயிண்டிங் பண்ணி இது பண்ணியிருக்கோம். தென் மேஜராக இந்த வண்டியில் என்ன அப்கிரேட்னு பார்த்திங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டுடைய தண்டர்பர்ட் டேங்க் வந்து நாங்கள் மாட்டியிருக்கோம். இது ஒரு நியர்லி 20 லிட்டர்ஸ் கிட்ட கெப்பாசிட்டி. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா டீசல் புல்லட்டில் ஓவர்ஃப்ளோ டியூப் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பைப் வந்து கீழே வச்சு பார்த்திங்கன்னா வெல்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும். அண்ட் அதோட வீடியோவும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் கார்டில் போடுறேன்னு பாருங்கள். அண்ட் சைட் பாக்ஸும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டோம். தென் இதான் கிக்கர் அண்ட் இன்ஜின் கவரு. தென் அடுத்ததாக பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த சைலன்சர் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக மேட் பிளாக் அடிச்சிருக்கோம். இது வந்து ஹீட் ரெசிஸ்டிவ் பிளாக் இது. ஸோ க்ரோம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக மேட் பிளாக் அடிச்சிருக்கோம். சேம் ஓல்டு சைலன்சர் தான். அண்ட் கம்மிங் பை இது ஒரு ஸ்பிட் சீட் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். நார்மலாக வண்டியோடு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஃப்ளாட் சீட் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஸ்பிட் சீட் போட்டதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லுக்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்பிட் சீட் போட்டோம். ஸோ இந்த சீட்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்ப்ரிங்கு அப்புறம் முன்னாடி கொஞ்சம் ராட்லாம் கொடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெல்டிங் வச்சுருக்கோம். ஸோ இந்த சீட்டோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1200 கிட்ட வந்துச்சு. தென் வெல்டிங்க்கு ஒரு தனி 1200 வந்துச்சு. அண்ட் அந்த டேங்கோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு. ஆக்சுவலாக லென்த் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்துருச்சு. ஸோ நார்மலாக இருக்கிற பைக்கோட இந்த சீட் வந்து கொஞ்சம் பின்னாடி சைடு வந்திருக்கும். அடுத்ததாக ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெயில் லைட்டு அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஆர் லோகோ வச்ச மாதிரியே நாங்கள் ஃபுல்லாக போட்டோம். எல்லாமே எல்இடி இது. தென் இதோடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா நியர்லி 1500 கிட்ட வந்துச்சு. தென் இந்த சைட் பாக்ஸஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா லாக்கெட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பேட்ரிக்கு வர லாக் இது, BS3 மாடலுக்கு பேட்ரிக்கு வருது. பார்த்திங்கன்னா உள்ள ஒரு வெல்டர்ஸு பார்த்திங்கன்னா கிளாம்ப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தென் இந்த சைட் பாக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எல்லாமே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டோம். நார்மலாக ஸ்க்ரூ டைப் வரும், இங்கே வந்து இது போட்டிருக்கோம். அண்ட் இது உள்ள பார்த்திங்கன்னா ஹாரன் ரிலே இருக்கும். தென் இண்டிகேட்டர் ஃப்ளாஷர்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கும். ஆல்சோ சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாரன் ஸ்விட்சும் ஒன்று கொடுத்துருப்பேன். தென் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்கோட டோட்டல் மெயின் ஃபியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் அது. தென் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியர் பிரேக் லைட் ஸ்விட்ச் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தென் இந்த சைடு வந்து அவ்வளோதான். அப்புறம் உங்களுக்கு பேட்ரி பாக்ஸுமே பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். அண்ட் அந்த ஃபியூல் காக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்டர்பர்டோட ஃபியூல் காக் தான். ஆக்சுவலாக எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபில்டரோடு வரும். ஸோ நம்மளுக்கு டீசல் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃபில்டர் ஆயிரும். ஆல்சோ இந்த வண்டியோட ஹேண்டில் பார் வந்து நம்ம டோட்டலாக மாற்றிட்டோம். ஹேண்டில் பார் அப்புறம் இந்த ஹேண்டில் பாரோடைய வெயிட்ஸு எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். வேறு இந்த வண்டியில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளச் லீவரு, தென் பிரேக் லீவர் எல்லாமே செட்டோடு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். அண்ட் மிரர்ஸுமே மாட்டியிருக்கோம். அப்புறம் இந்த பிரேக் கேபிள் அப்புறம் ஃப்ரண்ட் பிரேக் லைட் ஸ்விட்சு எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். தென் இந்த ஃப்ரண்ட்டில் வர இந்த ஸ்பீடோமீட்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புது ஸ்பீடோமீட்டரும் ஆம்ப் மீட்டருமே புதுசு மாட்டியிருக்கோம். அண்ட் வாங்க இப்போ நம்ம இந்த வண்டி ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பின்னாடி
பின்னாடி ஏதோ லூஸாக இருக்குங்க, அதான் ஒரு லைட்டாக நான் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிளோட ரீஸ்டோரேஷன் பார்த்திங்கன்னா நம்மளே தான் பண்ணோம். ஸோ வெளியில் எந்த ஷாப்புமே விடல, எல்லா ஸ்பேருமே நம்மளே தான் வாங்கி மாற்றோம். தென் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த சைலன்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்மோக் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது இன்ஜின் டீகார்பனைஸ் பண்ணால் தான் வந்து இந்த ஸ்மோக் நிற்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வண்டியோட ரெஸ்டோரேஷன் பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே ஒரு கார்டு போடுறேன், தென் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் தரேன். ஸோ நீங்கள் அதில் போய் இந்த வெஹிக்கிள் நான் எப்படி ரீஸ்டோர் பண்ணேன் அப்படிங்கிறத பாருங்கள். Do like, share and subscribe to our channel.